உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாருவுக்கு தான் முதல்ல சீனு மாப்பிள்ளைய பேசியிருந்தீங்கல்ல? இங்க பாருமா, நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் உனக்கு அமைஞ்சே தீரும். எனக்கும் நம்பிக்கை இருக்கு. எனக்கு பிடிச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்கும். எங்க அத்தை எனக்கு அதை அமைச்சு கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் விதின்னு ஒண்ணு இருக்கதான் செய்யுது போல. நாம என்ன நினைச்சாலும் கடவுள் ஒரு கணக்கு வச்சிருக்காரு. என்ன கணக்கு? சீனு மாப்பிள்ளையும் மாயாவும் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சப்போ எப்படியும் இந்த வீட்டுல யாரும் சம்மதிக்க போறதில்லன்னு நினைச்சேன். அதான் அவங்களுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கூட்டிட்டு போனேன். திருட்டுத்தனமா தானே? ஆனா மாயா பிடிவாதமா நின்னு குடும்பத்தோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்க போறா இப்போ. அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சம்பந்தி. என்ன செய்ய முடியும்? என் அண்ணன் முடிவு எடுத்துட்டாரு. பிடிக்கலனாலும் சரின்னு சொல்லிதானே ஆகணும். அவர் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச முடியாதுல்ல. ஏன் சம்பந்தி அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு இந்த கல்யாணத்துல ஏதாவது மன வருத்தம் இருக்கா? வருத்தப்பட்டு மட்டும் என்ன நடந்துற போது? என் பையனுக்கு எப்பேற்பட்ட சம்பந்தம் பார்த்து வச்சேன் தெரியுமா? இதோ இந்த சாருதான் என் மருமகளா வந்திருக்க வேண்டியது. அது சீனுவுக்கும் விருப்பம் இருக்கணும் இல்லையா? விருப்பம் இருந்ததாலதான் முதல் தடவை சாரு கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் மனசை யாரோ பேசி மாத்திட்டாங்க. இல்லம்மா, மாயாவும் சீனுவும் உண்மையா காதலிக்கிறாங்க. ஆமா, பொல்லாத காதல். அப்படி என்னெல்லாமோ சொல்லிதான் என் புள்ளைய உங்க பொண்ணு மாத்திட்டா. ஒரு தடவை நீங்களும் உங்க பொண்டாட்டியும் இப்படிதான் காதல்னு சொல்லி எங்க குடும்ப சந்தோஷத்தை கெடுத்தீங்க. எங்க மாமாவை ஒரேடியா கொல்லவும் செஞ்சீங்க. அது அப்படி ஆகும்னு நாங்க நினைக்கல. எங்களுக்கே அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போது? நீங்க நல்லா தானே இருக்கீங்க. இப்ப கூட என் பையனுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து வைக்கணும்னு நினைச்சேன். கடைசியா ஒரு ஓடுகளையோட பொண்ணதான் என் பையனுக்கு கட்டி வைக்க வேண்டியதா இருக்கு. என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒண்ணு இல்லாத ஒண்ணு சொல்லலையே. மாயா ஓடி போனவளோட பொண்ணு தானே. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. அம்மா புத்தி அப்படியே பொண்ணுக்கு இருக்கு. சரிதான் அண்ணி. இந்த மாயாவும் முதல்ல ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்க பார்த்தா. ஏதோ கடவுள் புண்ணியத்துல அது நடக்காம போயிடுச்சு. இல்லனா என்ன ஆயிருக்கும்? என்ன இருந்திருக்கும்? அவ அம்மா இந்த குடும்பத்துல இருந்த ஒரு உயிரை எடுத்த மாதிரி இவ்வளவு ஒரு உயிரை எடுத்திருப்பா. ஒரு ஓடுகாலியோட பொண்ணு இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அவ எனக்கே மருமகளா வரப்போறா. நீங்க சொன்ன மாதிரி இதையெல்லாம் விதின்னு தான் நொந்துக்கணும் போல இருக்கு. இப்ப எல்லாமே கை மீறி போயிடுச்சு. நாளைக்கு உங்க மருமக யாரு என்னன்னு கேக்குறவங்க கிட்ட நான் என்னன்னு போய் சொல்ல முடியும்? இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்தவ, இந்த குடும்பத்துல இருந்தவர் உயிரை எடுத்தவளோட பொண்ண நான் மருமகளா ஆக்கிக்க போறேன்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம் பாருங்க. நாலு பேரு கேக்குறப்போ நமக்கு தானே இது அசிங்கமா இருக்கும். நமக்கு தான் பார்வதி இந்த அவமானம் அசிங்கம் இத பத்தி எல்லாம் யோசிப்போம். ஆனா இவங்களுக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. மாயாவோட அம்மா எதை பத்தியுமே யோசிக்காம ஓடி போனவ தானே. மானம் கௌரவம் இதெல்லாம் என்னன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. என் பையனை சொல்லணும், ஓடுகாலி பெத்தவதான் வேணும்னு நிக்கிறான் பாரு. அம்மா புத்தி பொண்ணுக்கும் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளவு அவ அம்மா மாதிரி ஓடி போகாம இருந்தா சரி. எதுக்கும் நம்ம தயாராதான் இருந்துக்கணும். சரி வா.
நீ என் பையனை கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க பார்த்த. உன் அம்மா புத்தி உனக்கும் அப்படியே இருக்கு. நாளைக்கு உனக்கும் ஒரு பொண்ணு பிறந்தாலும் அது ஓடிதான் போகும். சரியான ஓடுகளி குடும்பம். ஏய், இன்னொரு வார்த்தை யாராவது என் அம்மாவை பத்தி பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மாயா, அத்தை, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு தான் நான் அமைதியா இருக்கேன். இல்ல நீங்க திரும்ப பேசினதுக்கு நான் திரும்ப பேசினா அவமானப்பட்டு நிப்பீங்க. இதுக்கு மேல நீ அவமானப்படுத்துறதுக்கு என்னமா இருக்கு? விரல நீட்டி கத்தி பேசுறியா? விட்டா என்ன அடிச்சிருப்ப போல இருக்கே. எனக்கு தெரியும்டி, இதுதான் உன் குணம்னு. வெளிய பூனை மாதிரி நடிச்சிட்டு இப்ப என்னையே மிரட்டி பேசுறல்ல. என் புள்ள வாழ்க்கை உன்கிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபட போகுதோ தெரியல. இந்த குடும்பத்துல பிரச்சனை வர்றது உங்களாலதான். நீங்க கொஞ்சம் பேசாம இருந்தாலே இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும். ஐயோ அண்ணி, பாருங்களேன், வாயை மூடிட்டு போன்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்கா. நீங்க தேவையில்லாம ஏத்தி விடாதீங்க. அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு என்னால ஓரளவுக்கு தான் பொறுமையா போக முடியும். திரும்பவும் இந்த மாதிரி பேசுனீங்க, நடக்கிறத வேற யாருக்கும். வார்த்தையை இனிமேலாவது பார்த்து பேசுங்க. ஒருத்தவங்க அடிச்சா கூட அந்த வலி சீக்கிரம் போயிடும். ஆனா பேசுற வார்த்தை லைஃப் ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கும். அது பெரியவங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். இனிமே என்னோட அம்மா அப்பாவை பத்தி தப்பா பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சாரு சாரு, ரெக்கார்ட் இருக்கான்னு பாரு. ரெக்கார்ட் ஆயிடுச்சு அத்தை. இதை எல்லாத்தையும் அவனுக்கு அனுப்பிடாத. அவ என்ன அடிக்கிறதுக்காக ஓங்குனா பத்தியா? அதை மட்டும் எடுத்து தனியா அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியும் அத்தை. சேனு இத மட்டும் பார்த்தானா போதும். அந்த மாயாவோட கதி என்ன ஆக போகுதுன்னு பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.